தீப திருவிழாவை ஒட்டி மலை உச்சி மீது கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகள் பாதுகாப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னொரு புறம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த ஜோதி வடிவிலான சிவனை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு நேரலையில் செய்தியாளர்கள் தரக்கூடிய கள தகவல்களை உடனுக்குடன் நாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையினுடைய வரலாறு என்பது பேசி பேசி மாளாது என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய வரலாற்றையும் அதனுள் இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களையும் இந்த சிறப்பு நேரலையில் நம்மோடு இசையோடு கலந்து வழங்குவதற்காக 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி கோ சிவ சிதம்பரம் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் திருமிகு சிந்துஜா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சிந்துஜா. இப்போ நான் சார் கிட்டே இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை அப்படின்னாலே நிறைய விஷயங்களை பேசக்கூடிய தகவல்கள் அவ்வளோ கொட்டி கிடக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது சார். அந்த பெயருக்கே பல காரணங்கள், பல ஆச்சரியமான தகவல்கள் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம நிறைய பேசலாம். ஒரு சின்ன பாடலோட உங்களோட திருவண்ணாமலை அனுபவத்தை தொடங்கலாமா? அண்ணாமலையார் அடிக்கமலத்தை தொழுவதற்கான ஒரு அற்புதமான நன்னாளில் நியூஸ் 18 சேனல் வாயிலாக ரசிகர்கள் இல்லங்கள் தோறும் இந்த வழிபாட்டினை அவர்களோடு சேர்ந்து இந்த தீப தரிசனத்தை காணுகின்ற வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றியை முதற்கண் தெரிவித்து கொண்டு, அண்ணாமலையார்னு சொன்னோம்னா அண்ணாமலையில் அண்ணாமலை அப்படின்னு ஒரு பதம் பிரித்ததும் உண்டு. அண்ணான்னா அண்ட முடியாத, அண்ட சராசரம் மேலே அடிமுடி அளவிட முடியாத ஈசன் அப்படின்னு ஒரு பொருள். அருணம்னா நல்ல செம்மையான சிகப்பு நிறம். அச்சலம்னா மலை அப்படின்னு வடமொழி விளக்கத்தில் அப்படி ஒரு விளக்கமும் உண்டு. ஆனால் பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டில் முதல்ல வர்றது பிள்ளையார். பிள்ளையார் அதனால் விநாயகர் கானத்தை ஒன்று கணபதிக்கு அர்ப்பணித்து இன்றைக்கி பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்கு உண்டான தலமான திருவண்ணாமலையில் இந்த ஒரு ஜோதி பிழம்பாக நாம் ஈசனை தரிசிக்கின்ற இந்த காலகட்டம் எல்லாம் நல்லபடியாக எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்ற இந்த விக்னேஸ்வரனை முதலில் அழைப்போம். ஓரானை கன்றை உமையாள் திருமகனே, ஓரானை கன்றை உமையாள் திருமகனை, போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும், தான் சக்தி தரும், சித்தி தரும், தான் நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி நாம் எண்ணிய நல்லவை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றுகின்ற கணபதியின் தாளை வணங்கி இந்த ஒரு மாபெரும் கார்த்திகை தீபத் திருநாள் அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் தலையா கடல் அலையா என்று நாம் எண்ணுகின்ற வகையிலே அப்படி ஒரு மக்கள் வெள்ளம், அப்படி ஒரு ஆன்மீக பெருங்கூட்டம். அத்துணை பேரும் அண்ணாமலையாரின் பெயரில் ஒரு விதமான அன்பும் ஈர்ப்பும் ஈடுபாடும் கொண்ட ஆன்மீக நெஞ்சம் கொண்ட அன்பர்கள். அவர்கள் தலையா கடல் அலையா என்று வியக்கும் அளவு கூடியிருக்கின்ற வகையிலே இருக்கின்ற அதே சூழலில் மலையா மழையா என்று அண்ணாமலையாரை தொழுகின்ற அந்த மலையை தொழுகின்ற பாங்கே அந்த மலையே சிவன் வடிவம்பாங்க. அண்ணாமலையே சிவன் வடிவம். அதில் அண்ணாமலையை தொழுகின்ற அதே நேரத்தில் மழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது. இது வான்மழையா அல்லது ஈசனின் அருள்மழையா என்று வியக்கின்ற வகையில் இன்னைக்கு ஒரு பக்தர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு மனதை ஈசன்பால் சிவனடியின் கீழ் இருந்து நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க,
கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க என்று சிவபுராணத்தை பாடியும் போற்றியும் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று சிவன் தாளை நேசித்து போற்றியும் வழிபடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு திருநாளாக கார்த்திகை தீபம் எல்லா இல்லங்களிலும் தீபங்கள் ஒளிபடரை வழிபடுகின்ற ஒரு நிகழ்வு. அண்ணாமலையார் தீபத்தை இல்லத்தில் இருந்தபடியே தங்கள் உள்ளத்தில் கழிக்கின்ற மழையில் நினைய வேண்டாம், கூட்ட நெரிசலில் இடிபட வேண்டாம், வீட்டில் இருந்து நம் உள்ளமெல்லாம் புலகாகிதம் அடைகின்ற வகையில் ஜோதி தரிசனத்தை, இந்த ஜோதியின் ஆடலை, அர்த்தநாரீஸ்வரரின் ஆடலை ஜோதியின் ஆடல் வடிவமாக பார்த்து மகிழக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பினை இன்னைக்கு நியூஸ் 18 சேனல் வாயிலாக நமது ஆன்மீக நெஞ்சம் கொண்ட நேயர்களுக்கு இன்றைய தினம் வழங்கி பெருமைப்பட்டிருப்பது, அதில் நாங்கள் எல்லாம் பங்கேற்பது என்பது ஒரு எங்களுக்கு பூர்வ ஜென்ம பாக்கியம் இல்லாமல் அது கிடைச்சிருக்காது. நிச்சயமா நம்ம நிறைய இது பற்றி பேச இருக்கிறோம். சிந்துஜா, நீங்கள் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு நம்ம நேற்று கூட இது பற்றின ஒரு ரீகேப் பற்றி பேசும்போது நிறைய அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான தகவல்களோடலாம் பேசுனீங்க. உங்கள் பார்வையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை பற்றி பேசுகிறோம், ஒவ்வொரு ஆண்டும் என்ன மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கறதா நினைக்கிறீங்க திருவண்ணாமலை? மிக அற்புதமான கேள்வி. எவ்வளவோ இடம் இருக்கு, எவ்வளோ இடத்துலையோ சிவன் கோவில் இருக்கு. ஆனால் இந்த திருவண்ணாமலைக்கு மாத்திரம் என்ன தனித்துவம் அப்படின்னா, ஐயா சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா ரொம்ப அழகாக எடுத்துரைத்தது போல எல்லா மலையிலையும் சிவன் இருக்கிறதுக்கும் மலையே சிவனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி மலையே சிவனாக குடிக்கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையை பற்றி நம்ம சொல்கிறத விட ஒரு அழகான வரிகளில் பால் பிரெண்டன் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், இந்த உலகத்தில் எத்தனையோ இடத்துக்கு நான் போய் பார்த்துருக்கேன், நான் புகழ்பெற்ற தாஜ்மஹாலை கூட போய் பார்த்துருக்கேன், அந்த பனிமூடிய எல்லா இடத்தையும் பௌர்ணமி நேரத்தில் அந்த மலைத்தொடர்கள்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அண்ணாமலையார் தரக்கூடிய முதல் காட்சிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரசித்து பிரமிச்சு போய் தன்னுடைய அற்புதமான புத்தகத்தில் இந்தியாவில் குருவை தேடி அப்படிங்கிற நூலில் பால் பிரெண்டன் அவர்கள், மேலை தத்துவ ஞானி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அழகாக அண்ணாமலையாரால் ஈர்க்கப்பட்டு பகவான் ரமண மகரிஷியின் இடத்தில் சரணடைந்தவர். அவர் ரொம்ப அழகாக அண்ணாமலையினுடைய பெருமையை சொல்கிறார். அதை பற்றி சொல்லும்போது, அதுவே தலம் அருணாச்சலம் தலம் யாவிலும் அதிகம், அது பூமியின் இதயம் மறி அதுவே சிவன் இதய பதியாம் ஒரு மருமத்தலம் பதியாம் அவனதிலே வதிவானொளி மலையானிதம் அருணாச்சலம் எனவே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சலா. இந்த பாரத பூமியில் நம்முடைய சனாதன தர்மத்தில் முக்திக்கு பல்வேறு விதங்களாக நமக்கு வழிமுறைகள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன, திருவாரூரில் பிறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. இது எல்லாமே திருவாரூரில் போய் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் பிரம்மா போடுற முடிச்சு, அதுவும் நம்ம கையில் இல்லை. பிராப்தம் இருந்தால் தான் அங்கே போக முடியும். அதே மாதிரி சிதம்பரத்துக்கு போகணும்னா பிராப்தம் இருக்கணும், அப்போ சபை திறந்துருக்கணும். இது எல்லாம் நமக்கு ஒன்றுபட்டு நமக்கு எல்லா உடம்பும் அந்த இறைவனை பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் ஜனநாத் கமலாலயே தர்ஷனாத் அப்ரதஸ்மனி காஷியாகாம் துமரணான் முக்திகி. காசியில் போய் மரணமாகணும்னு எத்தனையோ ஜீவன்கள் போவார்கள். ஆனால் நம்ம சொல்லுவோம், போகும்போது உயிர் போகும்போது சிவான்னு சொல்லுவோமா ஐயோன்னு சொல்லுவோமா நமக்கே தெரியாது. அப்போது காஷியான் துமரணான் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. இது எல்லாமே நடக்கக்கூடிய காரியங்கள் தான், ஆனால் சற்று கடினமானது. அப்படி இருக்கும்போது
காசியில இருந்தால் முக்தி, திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, சிதம்பர நடராஜனை தரிசித்தால் முக்தி, இது எல்லாம் அங்க போனாதான் நடக்கும். ஆனா இருக்கிற இடத்துலயே அமெரிக்காவோ அண்டார்டிகாவோ ஆப்பிரிக்காவோ எங்க இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு அருணாச்சலா என்று சொன்னால் போதும் அல்லவா? அப்படி நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலம், நினைத்ததெல்லாம் வாழ்வில் வழங்கும் மலை, கோடானு கோடி மாந்தர் வலம்பெறும் மலை, கொட்டி கொட்டி கொடுக்கும் அருள் பொதிந்த மலை என்றெல்லாம் அண்ணாமலையாருடைய அற்புதமான பெருமை கொண்டாடப்படக்கூடிய இந்த நேரத்தில், இந்த கார்த்திகை தீபம் மிளிரக்கூடியதான இந்த நேரத்தில் திருஷ்டுவா அருணாச்சலம் சிவம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, பார்த்தால் அருணாச்சலத்தை பார்த்தால் சிவனையே பார்த்தது போல அப்படின்னு திருஷ்டுவா அருணாச்சல சிவம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப எளிமையாக இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சின்னதாக சொல்லி முடிக்கணும்னா, ரமண மகரிஷி ஒரு பேலன்ஸை கையில் வைத்துக்கொண்டு பேசுகிறார். அவர் சொல்றார், ஒரு பக்கத்துல அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா இந்த சப்த மோட்சபுரிகளை ஒரு தட்டிலையும், இன்னொரு தட்டில் திருவண்ணாமலையும் வச்சா அதிக கனம் எது கொண்டது அப்படின்னு கேட்டா என் அண்ணாமலை தான்ப்பா அப்படின்னு மிகவும் அற்புதமாக சொல்கிறார். நம்ம இன்றைய தினம் இந்த நேரடி வர்ணனையின் மூலமாக அருணாச்சலத்தினுடைய பெருமை, அருணாச்சல மகாத்மியத்தை எந்தெந்த புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. ஏன்னா வடமொழி இலக்கியம் மட்டுமல்ல, நம்ம தொல்காப்பியத்துல கார்நாற்பது, களவழி நாற்பது உட்பட எல்லா சீவக சிந்தாமணி உட்பட அத்தனை சங்க நூல்கள்லையும் திருக்கார்த்திகை தீபத்தினுடைய பெருமையும் அண்ணாமலையாருடைய பெருமையும் மிக அழகாக கொண்டாடப்படுகிறது. திருப்புகழ்ல என்ன விளையாட்டு காண்பித்தது திருவண்ணாமலை என்றெல்லாம் ரொம்ப அற்புதமானது. ஒரு யுகத்துல ஒரு மலையாக இருந்து இப்போது நமக்கு கல்மலையாக இருந்து அருளக்கூடிய யுகங்கள் பத்தியும் நம்ம பேசணும். அதனால அருணாச்சலம் எனவே அருணாச்சலனை நினைத்து கொண்டு இந்த கடலலை போல திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் வெள்ளத்துல, இந்த மழையிலையும் பக்தி என்பது எந்த விதமான இடர்பாடுகளையும் உடைத்து கொண்டு வருவது அப்படிங்கலாம் தெரியுது.